ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 308வது நாமாவளியாக ஓம் ஜெகநாதாய நமாக. முருகப்பெருமான இந்த நாமாவளி உலகத்திற்கு நாயகராக எஜமானராக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. எல்லா உயிருக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவர் பரம்பொருள். அதனால்தான் நாதஹா அப்படின்னா எஜமானன், ரட்சிப்பவன், கணவன் அப்படின்னு அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது. இதில் இரண்டாவது தா போட்டால் தலைவன், எஜமானன், கணவன் இப்படி அர்த்தங்களை கொடுக்கும். நாதஹா அப்படின்னு மூணாவது தா போட்டால் சப்தம், ஸ்வரத்தை குறிக்கக்கூடியது. நாத வடிவமாக இருப்பவர்னு அர்த்தம். அப்போ இந்த நாமாவளி எல்லா உயிர்களுக்கும் அவர்தான் அதிபதியாக, தலைவனாக, எஜமானராக இருக்கார். அதனால்தான் அவருக்கு பேர் பல நாமங்களில் பசுபதி அப்படின்னு பேர். எல்லா உயிர்களுக்குமே அவர் அதிபதியாக இருக்கார். அப்போ இறைவன் எல்லாத்துக்கும் நாயகராக இருக்கார். நாயகமானார்க்கெல்லாம் நாயகமானாய் போற்றி அப்படின்னு பாம்பன் சுவாமிகள் வர்ணிப்பார். அப்படி எல்லா உயிருக்கும் நாதனாக, எஜமானராக இருந்து இந்த பிரபஞ்சத்துக்கு பஞ்ச கிருத்தியத்தையும் பண்ணுறார். அவருடைய செயலால் தான் பஞ்ச கிருத்தியங்களும் நடந்துட்டுருக்கு. எல்லா உயிருக்காகவும் சுவாமி அதை செய்கிறார். திருப்புகழில் அழகாக வர்ணிப்பார். படைத்தளி தழிக்கும் திருமூர்த்திகள் தம்பீரானே அப்படின்னு மூர்த்திகளுக்கும் தம்பீரானாக இருப்பவர் அப்படின்றத அழகாக வர்ணிப்பார். அப்படி சுப்பிரமணியமாக இருந்து எல்லாத்துக்கும் நாயகராக இருக்கார். அதை தான் இந்த நாமாவளி உலக நாயகராக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. ஓம் ஜெகநாதாய நமாக. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.